நம்ம இந்த எப்சம் சால்ட்டை பற்றி நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா முழுக்க கிளென்சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவிட்டி கிளென்சிங் தான். ஒரு மனிதனுக்கு ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றதுனால எல்லாமே பிரச்சனை தான். எப்பேற்பட்ட கந்திருஷ்டியையும் உடைக்கும், எப்பேற்பட்ட கால் வலியையும் குறைக்கும். தண்ணியில் ஒரு சின்ன பாத்திரத்தில் வெதுவெதுப்பான ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேண்டாம், ஒரு மிதமான ஒரு சூட்டில் இந்த ஒரு 5 கைப்பிடி உள்ளே போட்டுட்டு காலை உள்ளே வச்சுட்டு ஜாலியாக நீங்கள் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வாஷ்ரூமில் ஊற்றிட்டு நீங்கள் பாட்டு போய் தூங்கி பாருங்கள். அப்படி ஒரு தூக்கம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த குழங்காயுத தோஷம் திருஷ்டி எல்லாம் நிறையா. அப்போ என்ன பண்ணோம், இந்த குழந்தைங்களா இருக்காங்கன்னா ரொம்ப ஒரு 5 வயசுக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தண்ணியில் கொஞ்சமாக ஜாலியாக காலை மட்டும் 2 நிமிஷம் இப்படி வச்சுருந்திங்கன்னா அவங்கள்ட்ட நெகட்டிவிட்டிலாம் போயிடும். ஸோ அதேமாதிரி அவங்க தலையில் தெளித்து விடுறது, இந்த மாதிரி குளிக்கும் போது கொஞ்சோண்டு சால்ட்டில் போட்டு குளிக்க வைக்கிறது, இது எல்லாமே மிகப்பெரிய கிருமி நாசினியாகவும் செயல்படுது. அவங்கள திருஷ்டிலேருந்தும் காப்பாற்றுது, புழங்காய திருஷ்டிலேருந்து காப்பாற்றுது. அதேமாதிரி இல்லாமல் அவங்கள்ட்ட நெகட்டிவிட்டியே எதுவும் போகாது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. எப்சம் சால்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்சம் சால்ட்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் அது என்னென்னு கேட்குறாங்க. நீங்கள் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் கூட இதை தருவாங்க, எப்சம் சால்ட், அவ்வளோதான். இதோட ஃபுல் ஃபார்மேஷன், அதை மெடிக்கல் டேர்ம், சயின்ஸ் டேர்ம்லாம் நம்ம பார்த்திங்கன்னா அது பெரிய விஷயம். அதனால் நீங்கள் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. போய் எப்சம் சால்ட்னு கேட்டிங்கனாலே எல்லா கடையிலையுமே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே இருக்குது. அதுமாதிரி சித்தா ஸ்டோரில் போய் கேட்டால் கூட தருவாங்க. அதேமாரி உங்களுக்கு இந்த ஹீலிங் இன்ஸ்டியூஷனில் போய் கேட்டிங்க கூட தருவாங்க. ஆன்லைன்லேயே இருக்குது. ஸோ அதனால் பற்றி கவலையப்பட தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டட் அப்படின்ற சில பேர் சென்டட் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அது ரோஸ் கலர், பிங்க் கலர், நிறைய கலரில் இருக்குது. ஸோ ஒயிட்டாக ஜென்ரலாக இருக்கக்கூடியதும் இருக்குது. நம்ம இந்த எப்சம் சால்ட்டை பற்றி நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா முழுக்க கிளென்சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவிட்டி கிளென்சிங் தான். ஒரு மனிதனுக்கு ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றதுனால எல்லாமே பிரச்சனை தான். எப்பேற்பட்ட கந்திருஷ்டியையும் உடைக்கும், எப்பேற்பட்ட கால் வலியையும் குறைக்கும், எப்பேற்பட்ட அந்த உடலில் இருக்கக்கூடிய சோர்வு, கண் எரிச்சல், அதேமாதிரி நார்மலாக எப்பொழுதுமே சிஸ்டத்துலேயே வேலை பார்க்குறவங்களுக்கான ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ் பர்னர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அப்போது ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அதேமாரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த தலையில் வெயிட் இருக்கக்கூடாது, மைக்ரைன் இருக்கக்கூடாது, கண் எரிச்சல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தாலே எல்லா ஆர்கன்ஸும் அடிபட்டு போகும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அடுத்தது அப்படி பேன்க்ரியாஸ் அடி வாங்கி சுகர் லெவல் கூடும். சுகர் லெவல் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா பாத எரிச்சல் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நடந்தாங்கன்னா அவங்க செருப்பு தானாக கலந்து போகிறதே தெரியாது, மெத்துன்னு இருக்கும். ஏதோ ஒரு ஸ்பான்ஸில் நடக்க மாரி இருக்குப்பா அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஃபைபரில் வந்து நிற்கும். இப்போ நீங்கள் அரிசி சாதம் சாப்பிட்றீங்கன்னா ஃபைபர், 5 வகையான ஃபைபர் இருக்கும். நார் சத்து, புரத சத்துன்னு இப்படி ஒரு 5 வகையான சத்து இருக்குது. ஸோ இந்த 5 சத்துமே எரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரிஞ்சு சாம்பலாக போடுது பார்த்திங்களா, அதை எரிக்கிறது தான் இன்சுலின் பண்ணுற வேலை, அதாவது பேன்க்ரியாஸ் பண்ணுற வேலை. ஆனால் அந்த பேன்க்ரியாஸ் ஒர்க் பண்ணலன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பேப்பரை எரிச்சு இப்படி போடுறீங்கனாக்கா அந்த பேப்பரை எரிஞ்சு சாம்பலாக விடுது பார்த்திங்களா, அந்த சாம்பல் தான் பார்த்திங்கன்னா அந்த கிரியாட்டின் லெவல், அந்த பாதத்தில் படிக்கிறது, ரத்தத்தில் இருக்கிறது, யூரினில் கலக்கிறது, இது எல்லாமே இந்த பாய்சன் கண்டென்ட் மாதிரி. அப்போது எப்படி நம்ம சாப்பிட்டா அந்த ஃபைபர்ஸ் வருது, அது பர்ன் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் இன்சுலின் தேவைப்படுதோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் எரிச்சு கீழே விழுந்த அந்த தூசி கீழே விழுது பார்த்திங்களா, அந்த தூசியை அந்த பேப்பர்லேருந்து எரிஞ்சு விழுக்கக்கூடிய அந்த ஆஷ் இருக்குது பார்த்திங்களா, அந்தமாரி தான் ரத்தத்தில் கலக்கும், யூரினில் கலக்கும், யூரியாவாக மாறுறது எல்லாமே அதுதான். ஸோ அப்போ என்ன ஆகும், அது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு விபூதி அதில் கொட்டி போடுங்க, இல்லைன்னா ஏதாவது பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்லா குலுக்கிட்டு கீழே வச்சுருங்க. அது என்னாகும், அப்படியே படிஞ்சு கீழே தான் வந்து படியும். அதேமாரி தான் நீங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய, யூரினில் இருக்கக்கூடிய இந்த லெவல், யூரிக் ஆசிட் எல்லாமே அப்படியே கீழே வந்து நீங்கள் படுத்திருக்கும் போதோ இல்லை நிற்கும் போதோ வந்து கால் பாதத்தில் வந்து நிற்கும். அப்போ கால் பாதத்தில் இருக்கக்கூடிய செல்ஸு, அதில் உள்ள ரத்த நாளங்கள்லாம் அடைப்பட்டு போயிடும். அங்கே ரத்தம் போகாது, பாத எரிச்சல் இருக்கும், பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெத்துன்னு வந்துருக்கும். ஏன்னா அந்த எல்லா மசில்லையும் போய் அந்த பவுடர் அடைச்சிட்டு உட்காந்துருக்கும். ஸோ அப்போது இதை வந்து 2 டைப்பில் எடுப்பாங்க. ஒன்று வந்து கால் உப்பு ஒத்தடம் வச்சு எடுப்பாங்க. சுகர் பேஷண்ட்டில் வந்து உப்பு ஒத்தடம் வச்சா ஒரு வேளை புண்ணாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் அது ரிஸ்க். நல்லா அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உப்பு ஒத்தடம், சாதாரண கல் உப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல காட்டன் டவலில் உப்பை வறுத்து உள்ளே கொட்டி நல்லா முடிச்சு போட்டுடணும். மிதமான சூடு கையில் வச்சு பார்த்துட்டு, இது வந்து குப்பளிக்காது, இது புண்ணாகாதுன்னு ஒரு மிதமான சூடில் வந்து காலை வச்சு எடுத்தால் இந்த கீழே கால் பாதம் எரிச்சல் சேரும். இல்லையா, நம்ம இந்த எப்சம் சால்ட் தான் ரொம்ப முக்கியமானது. பார்த்திங்கன்னா ஜீனி மாதிரி கிடைக்கும், இது மல்டி கலர்ஸில் கிடைக்கிது. ஸோ இது வந்து நேச்சுரலாக எந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணாமல் இருக்கிறது ஒயிட் எப்சம் சால்ட்டு.
இதை நீங்கள் வந்து நீங்கள் கடையில் கேட்டாலே இது தருவாங்க, எப்சம் சால்ட் அப்படின்னு தருவாங்க, அவ்வளோதான். இது ஆதி காலத்தில் இந்த ஊண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு, அதேமாரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீலிங் பர்பஸ்க்கு இதை போட்டு தண்ணியில் போட்டு குளிக்கிறது எல்லாத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ உடம்பு வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய அற்புதமான ரொம்ப சிம்பிள் செலவில்லாத ஒரு ட்ரீட்மெண்ட். அப்போ என்ன பண்ண, ஒரு டப்பில் தண்ணி வச்சுக்கோங்க, வார்ம் வாட்டரில் ஒரு 4-5 கைப்பிடி உள்ளே போட்டுட்டு காலை தூக்கி வச்சிட வேண்டியதான், கணுக்கால் வரைக்கும். அதாவது கணுக்காலுக்கு மேலே கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. வார்மாக அப்படி தண்ணியில் வச்சிங்கன்னா, நான் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மசிலில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் உள்ளே மாட்டிகிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டேமேஜ், அந்த அல்சர் எல்லாத்தையும் அழகாக அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த எப்சம் சால்ட். அப்போ என்னாகும், இதை டெய்லி நீங்கள் வைக்க நல்ல தூக்கம் இருக்கும், கால் பாத எரிச்சல் இருக்காது, ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், புண்ணு வராது. ஆக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தி பெஸ்ட். அது இல்லாமல் செகண்டரி மெடிக்கலாக இல்லாமல் அப்படியே பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட திஷ்டியும் பிடிங்கி இப்படி போட்டுரும். இதெல்லாம் படுக்க போகும்போது நம்ம என்ன செஞ்சுட்டு படுத்தோம்னா நல்லா ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ் இருக்காது, நல்ல தூக்கம், நெகட்டிவிட்டியை எடுத்துடுது. அதேமாதிரி செல்ஸை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்குது. ஸோ எல்லா ஆர்கனுக்கும் ஆட்டோமேட்டிக் ரிஃப்ளெக்ஸாலஜி நடக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் ரிஃப்ளெக்ஸாலஜி கிடைச்சாலே பார்த்தாது எல்லா ஆர்கன்ஸும் ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ தண்ணியில் ஒரு சின்ன பாத்திரத்தில் வெதுவெதுப்பான ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேண்டாம், ஒரு மிதமான ஒரு சூட்டில் இந்த ஒரு 5 கைப்பிடி உள்ளே போட்டுட்டு காலை உள்ளே வச்சுட்டு ஜாலியாக நீங்கள் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வாஷ்ரூமில் ஊற்றிட்டு நீங்கள் பாட்டு போய் தூங்கி பாருங்கள். அப்படி ஒரு தூக்கம் ரிலாக்ஸாக. ஸோ அதுமாரி கண்டினியூவாக நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது. ஸோ அது அப்படியே ரெகுலராகவே நீங்கள் பண்ணலாம், தப்பே கிடையாது. பாதம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அழுக்கு அடைக்கப்பட்டால் எப்படி ஆக்சிஜன் லெவல் நம்ம இங்கே லெகடத்தை அடைச்சா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, நம்மளோட உடம்பில் சுவாசிக்கிற இடம் பாதமும் சேர்த்து. இதே நம்ம கையிலையும் பண்ணலாம், கையிலையும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம், கால்லையும் வைக்கலாம். இது சிஜியோக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், கீழே ரிஃப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ எப்சம் சால்ட் தி பெஸ்ட். ஸோ இதை வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண நம்ம பாடியோட டாக்ஸின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம தண்ணியில் போய்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலாக நெகட்டிவிட்டி இருக்காது. ஸோ ஹெல்த்து, நமக்கு பாடி பெயின் இருக்காது. ஸோ இந்த ஃபீவர் காலங்களில் இதெல்லாம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வைரஸ்லாம் சீக்கிரம் செத்துரும். ஸோ குளிக்கும் போது 2 கைப்பிடி போட்டு நீங்கள் அதில் குளிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி குளித்து பாருங்கள். தி பெஸ்ட் ரிசல்ட். அந்த ஆட்டோமேட்டிக் கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஹீலிங், அதுக்கு இந்த சால்ட்டை பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ தி பெஸ்ட். இங்கே வந்து ராக் சால்ட்டு யூஸ் பண்ணலாம், அதேமாரி எப்சம் சால்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், கல்லுப்பு யூஸ் பண்ணலாம். 3ஐயும் கலந்தே உள்ளே போடலாம். இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னா நீங்கள் வந்து கல்லுப்பு ஒரு கைப்பிடி, ராக் சால்ட் அதாவது இந்து உப்புன்னு சொல்லுவாங்களே அது ஒரு கைப்பிடி, எப்சம் சால்ட்டு ஒரு கைப்பிடி போட்டு நல்லா ஃபுல்லாக இன்னும் பண்ணி பாருங்கள், இன்னும் தி பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஸோ எப்சம் சால்ட்டை பற்றி நாங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதுனால இந்த பதிவே உங்களுக்கு போட்டிருக்கோம். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது கால் வலிக்கும், அவங்களுக்கு நிறைய பிரச்சனை, மூட்டு வலிலாம் இருக்கும். இதெல்லாம் பண்ண மூட்டில் இருக்கக்கூடிய வாத நீரெல்லாம் பார்த்திங்கன்னா காலில் இழுத்துரும் வெளியில். வாத நீர் இருக்காது, கேஸ்ட்ரிக் இருக்காது. ஸோ இது எல்லாத்துக்கும் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இதை ஏன்னா கால் ரிஃப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் போட்டு அழுத்தி குத்திக்கலாமல் நம்மளே கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த எப்சம் சால்ட்டோட மகிமைனே சொல்லலாம். அதனால் இது எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். ஏன்னா வீட்டில் எத்தனை பேர் பெரியவங்க கஷ்டப்படுவாங்க, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இன்றைக்கி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த குழங்காயுத தோஷம், திஷ்டி எல்லாம் நிறையா. அப்போ என்ன பண்ணோம், 2 குழந்தைங்களா இருக்காங்கன்னா ரொம்ப ஒரு 5 வயசுக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தண்ணியில் கொஞ்சமாக ஜாலியாக காலை மட்டும் 2 நிமிஷம் இப்படி வச்சுருந்திங்கன்னா அவங்கள்ட்ட நெகட்டிவிட்டிலாம் போயிடும். ஸோ அதேமாதிரி அந்த தலையில் தெளித்து விடுறது, இந்த மாதிரி குளிக்கும் போது கொஞ்சோண்டு சால்ட்டில் போட்டு குளிக்க வைக்கிறது, இது எல்லாமே மிகப்பெரிய கிருமி நாசினியாகவும் செயல்படுது. அவங்கள திருஷ்டிலேருந்தும் காப்பாற்றுது, புலங்காய திருஷ்டிலேருந்து காப்பாற்றுது. அதேமாதிரி இல்லாமல் அவங்கள்ட்ட நெகட்டிவிட்டியே எதுவும் போகாது. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய வைரஸ், காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள போய் ரீச் பண்ணாது. அவ்வளோ ப்ரொடெக்ஷன். ஸோ இதை நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சால்ட் அவசியம் இருக்க வேண்டும். இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. இது அவ்வளோ நல்ல விஷயம் நேச்சுரல் ஹீலிங்கில். சரிங்களா? நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.